Praise Lord, friends. I welcome you all and greetings you all to Humble Beginning Ministry. Humble Beginning Ministry சார்பாக ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே, ஃப்ரைடே இன் அவர் மினிஸ்ட்ரி. Humble Beginning Ministryயில் ஒரு வாரமும் வெள்ளிக்கிழமை உபவாச நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. God has given this ministry 1.5 years back. It is the youngest ministry. இது ஒரு இளமையான ஒரு மினிஸ்ட்ரி. தேவனுக்காக ஏதோ ஒரு விஷயத்தை செய்யணுமே அப்படின்னு ஆர்வமாக ஓடி வந்து ஒரு நாளும் ஒரு விஷயத்த செஞ்சிட்டே இருக்கோம். விழுந்து போகிறோம், தப்பு தான் செய்கிறோம். ஏன்னா பர்ஃபெக்டாக எதுவுமே செய்ய முடியல. முடிஞ்ச அளவுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு முட்டி மோதி பர்ஃபெக்டாக செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனால் செய்ய முடிய மாட்டேங்குது. ஏதோ ஒரு வகையில் வந்துட்டு விழுந்து போகிறோம். விழுந்தோடனே தூக்கி விடுகிறவர் என்னுடைய பிதாவாக இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிற ஆவியானவராக இருக்கிறார். அதுதான் நான் பார்க்குறேன். தட் இஸ் வாட் வி ஆர் ஹாப்பி. அந்த ஹாப்பியான விஷயத்தை சொல்றதுக்காக தான் இன்னைக்கு த ஃபர்ஸ்ட் ஆஃப்டர் 1.5 years இன்னி வரைக்கும் ஹம்பிள் பிகினிங் மினிஸ்ட்ரி என்ற தேவன் தந்த இந்த மினிஸ்ட்ரியிலிருந்து ஒரே ஒரு வீடியோ காணொளி வந்ததில்லை. We used to worship in messenger through voice. அப்படிதான் இன்ன வரைக்கும் வர்ஷிப் பண்ணியிருக்கோம், ஜெபம் பண்ணியிருக்கோம், வேதத்தை தியானிச்சிருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கோம். This is the first video that we are releasing because God said you are not prepared yet, so I didn't do any video. தேவன் சொன்னார், நீ இன்னும் பரிசுத்தமாக்கிக்கொள், நீ இன்னும் தகுதிப்படுத்திக்கொள், நான் உனக்கு சொல்வேன், அப்பொழுது நீ உன்னை போய் வெளிப்படுத்து. Because before God's permission, if I go enter to this world and say the gospel, the theology of God, what is the use? என்ன யூஸ் இருக்கு? வெறுமனே என்னுடைய வார்த்தையை தான் நீங்க கேட்பீங்க. நான் என்ன பேசுறனோ அது அந்த கலர்ஃபுல் வேர்டு தான் நீங்க கேட்பீங்க. அந்த அந்த ஒரு மாதிரி கவரக்கூடிய வார்த்தைகள், அது எவ்வளவு ஆசீர்வாதத்தை தரும். அந்த நிமிஷம் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணும், அந்த நொடியில உங்களை இம்ப்ரெஸ் பண்ணும். அதுக்கப்புறம் ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கறதுனால என்னுடைய ஊழியக்காரன் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் ஆசீர்வாதமானதா இருக்கணுமாமா, இருதயத்தை உடைக்கக்கூடியதா இருக்கணுமாமா. நான் ஆண்டவர்கிட்ட போய் கேட்டேன், அப்பா, when I will be prepared, நான் எப்பொழுது தகுதியுள்ளவனாய் மாறுவேன் என்று. He has given a time. எனக்கு தேவன் ஒரு டைம் கொடுத்தார். இந்த வருஷம் வரைக்கும் you have to wait and learn. என்கிட்ட படிச்சுக்கோ, கத்துக்கோ, வேதம் என்ன அப்படின்றத அறிஞ்சிக்கோ. வேத அறிவு இல்லாம இந்த உலகத்துல போய் யாரு கூட யுத்தம் பண்ண போற? மனுஷனுக்கு கூடயா? நோ. வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகள் அங்கு காத்துட்டு இருக்கு உலகத்துல. அவங்க கூட போய் யுத்தம் பண்ணணும். நீ வெறுமனே ஜபத்தை வச்சுட்டு போய் யுத்தம் பண்ண முடியுமா? வேத ஞானம் வேணும். எப்படி அதை அசைக்கணும், எப்படி டேக்கிள் பண்ணணும், எப்படி பிரச்சனைகளை எப்படி சகித்து கொள்ளணும், எப்படி அதை மீறி வரணும் அப்படின்ற அறிவு வேணும்னா என்னுடைய வேதம் தான் கற்றுக் கொடுக்கும். அதை சர்வாயுத வர்க்கத்தை நீ தரிச்சுக்கணும். அப்பதான் வெளியில போய் நின்று ஸ்டெடியா நிற்க முடியும். அப்பதான் போய் ஃபைட் பண்ண முடியும் யாரு கூட? பிசாசு கூட. அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ இன்னும் தகுதி உடையவனாய் மாறி then you do that. நீ அப்புறம் வெளிப்படுத்துவன, அது வரைக்கும் நீ வெளிப்படுத்தக்கூடாது. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். இதுதான் என்னுடைய முதல் வீடியோ. ஹம்பிள் பிகினிங் மினிஸ்ட்ரியை தேவன் தந்தார், சாட்சியாய் நிறுத்தினார். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. தைரியமா சொல்வது, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயினு தைரியமா சொல்ல. யாரெல்லாம் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. Maybe you are watching, maybe you skip, maybe you think who's this new guy, but I am not. Everything is him. நான் அல்ல இனி, எல்லாம் அவர், எல்லாம் அவர். என்னுடைய வாய்ஸை கேட்காதீங்க, எனக்குள்ள இருந்து வெளிப்படும் ஆவியானவருடைய சத்தத்தை நீங்க கேட்கணும். எப்பத்தான் என்று சொல்லி உங்கள் காதுகள் திறக்கப்படட்டும். என்னுடைய மாம்சமான சத்தத்தை கேட்டு வீணாய் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த டைமை 10 நிமிஷம் தான்.
10 minutes with Jesus. 10 நிமிஷம் தான் உங்க கூட பேச போறேன். 10 நிமிஷம் தான். I don't want to take your time. உங்களுடைய அந்த பொக்கிஷமான நேரத்தை நான் எடுத்துக்க விரும்பல. ஆனா தேவனுடைய வார்த்தை சொல்ல 10 நிமிஷம் உங்க வாழ்க்கையில இருந்து எடுத்துக்க போறேன். 10 நிமிஷம். You want to sit with me? Would you like to sit with me? இன்னைக்கு உபவாசம் தான். காலையில இருந்து உபவாசம் இருக்கும். நீங்க இருந்தீங்களா உபவாசம் இன்னைக்கு? காலையில இருந்து உபவாசம் இருந்தீங்களா? டுடே இஸ் அ ஃப்ரைடே. உபவாச நாள். என்னைக்குமே இந்த தேர்ஸ்டே வரும்போது நெக்ஸ்ட் டுமாரோ ஃப்ரைடேன்னு போது திடீர்னு ஒரு உற்சாகம் வருது. அது ஆவியானவர் கொடுக்கிற ஒரு உற்சாகம். ஏன் தெரியுமா? உபவாசம் என்பது உங்களுடைய மாம்சத்தை போஷிப்பது அல்ல. ஏன் அந்த உற்சாகம் வருதுன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற ஒருத்தர் இருக்காரு, யார் தெரியுங்களா? ஆவியானவர். அவரை போஷிக்கிறீங்க. உபவாசம் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை போஷிக்குது. அதனால்தான் ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வருது. ஆவியானவர் உணர்த்துபவர் அல்லவா? நமக்குள்ள உணர்த்துவார். உபவாசத்தை ஏறெடுக்கும் பொழுது தேவனுக்கும் உங்களுக்கும் ரகசியமா இருக்கணும்னு வேதம் சொல்லுது. சீக்ரெட் கவனன்ட் பிட்வீன் யூ அண்ட் ஃபாதர் ஹிம்செல்ஃப். சீக்ரெட்டா இருக்கணும். அது உபவாசம் என்பது உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஒரு சீக்ரெட் கவனன்ட். தேவன் சொல்றாரு, உபவாசம் இருக்கும் பொழுது நீ இதை யாருக்கும் சொல்லக்கூடாதுன்றார். யூ ஷுட் நாட் டெல் எனிஒன். சோகமா உட்காராத. ஏன்னா உபவாசம் என்ன? சாப்பிடாம குடிக்காம. அப்ப என்ன ஆயிடும்? நம்மளுடைய பாடி வீக்கா சோர்ந்து போய். தேவன் சொல்றாரு, நீ சாப்பிட்டு போஷித்து எப்படி இருப்பியோ சுறுசுறுப்பா அது போல இருக்கணுமா? எப்போ? உபவாச நாளில். அப்படிதான் இருக்கீங்களா? அப்படிதான் இருக்க முயற்சி பண்றோம். அப்படித்தானே இருக்க முயற்சி பண்றோம். ஏன்னா பிரச்சனை ஜாஸ்தி இருக்கு பின்னாடி. பிரச்சனைக்காகத்தான் உபவாசம் பிரதர். என்னுடைய பையனுக்கு கல்யாணம் ஆகணும், அதுக்காக தான் உபவாசம். என்னுடைய கடனெல்லாம் மாறணும், என்னுடைய கடனெல்லாம் தீரணும், அதுக்கு தான் உபவாசம். எஸ், உபவாசம் தேவனுக்கு செலுத்தும் எந்த காணிக்கை தெரியுமா? நிஜமா தேவனுக்கு நீங்க செலுத்துற உயர்ந்த காணிக்கை அது. அந்த உபவாசத்தை நீங்க எப்படி மனப்பூர்வமா ஏறெடுக்கிறீங்கன்னு தேவன் பார்ப்பார். உங்களுடைய இருதயத்தை பார்ப்பார். என்னுடைய மகள், என்னுடைய மகன் என்னுடைய இந்த உபவாசத்துல தன்னுடைய உடலை ஒடுக்கி அவன் கொடுக்கக்கூடிய காணிக்கை, எனக்காக கொடுக்கக்கூடிய காணிக்கை எவ்வளவு பரிசுத்தமா இருக்குன்னு தேவன் பார்க்கிறார். அப்படிப்பட்ட நாள் இது. பரிசுத்தமா இருக்க வேண்டாமா? சந்தோஷமா இருக்க வேண்டாமா? ஏன்னா நாம தேவனுக்கு காணிக்கை செலுத்துறோம். இதுக்கு தேவனுக்கு செலுத்த கூட காணிக்கை சந்தோஷமா தானே இருக்கணும், சந்தோஷமா தானே செலுத்தணும். எஸ், இந்த ஹம்பிள் பிகினிங் மினிஸ்ட்ரியை கொடுத்த ஃபர்ஸ்ட் டே ஆன்வர்ட்ஸ் இதுதான் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. இந்த வேதம் தான் எனக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்துச்சு. தியாலஜி, டாக்டரின்ஸ், ஹெவன்லி சீக்ரெட்ஸ். நிறைய ஓமை தான் இருக்கு. உண்மையான வசனங்களை கற்றுக் கொடுத்தது என்னுடைய ஆவியானவர். அவர் இந்த நேரத்தில் இருக்கார். இனி அசைவாடுவார். 10 நிமிஷம் அவர் அசைவாடுவார். ஒரு சில வசனங்களை சொல்வதற்கு முன்பதாக கண்களை மூடி ஒரு சின்ன ப்ரேயர். நீங்க எல்லாரும் பைபிள் வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐ நோ ஹம்பிள் பிகினிங் மினிஸ்ட்ரியோட ப்ரேயர் டீம் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னு. ஹம்பிள் பிகினிங் மினிஸ்ட்ரி வாட்ஸ்அப் குரூப் மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அண்ட் அதர் ஃப்ரெண்ட்ஸ் ஹம்பிள் பிகினிங் மினிஸ்ட்ரி பப்ளிக் குரூப்பில் இருப்பவர்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஒருவேளை இதுக்கப்புறம் பார்க்கலாம், இதுக்கப்புறம் ஜாயின் பண்ணலாம். 10 நிமிஷம் வேதத்தை என்னோடு எடுத்து உட்காருங்க. வில் டிஸ்கஸ். ஐ எம் நாட் டீச்சர். I would like to learn. What I learned, I would like to share with you. நான் அப்பா கிட்ட என்ன கற்றுக்கிட்டேன்னு உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளவுதான். பைபிள் எடுக்கிறீங்களா? Before that, I would like to pray for a few of you that you came with lot of burden in your heart. மன வேதனையோடு வந்திருக்கீங்க,
கமிட்மெண்ட்ஸ் பண்ண கமிட்மெண்ட்டை முடிக்க முடியாமல் வந்து நிற்கிறீங்க. எனக்கு ஒரு பிரதர் கால் பண்ணியிருந்தார். கால் பண்ணிவிட்டு பிரைஸ் லார்ட் பிரதர், சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க? ஹீ செட், பிரதர் நல்லா வாழ்ந்துட்டு இருந்தேன், 2 குழந்தைங்க, நல்லா வாழ்ந்துட்டு இருந்தேன். நண்பர் சொல்கிறான்னு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு கடன் வாங்கலாம்னு நினைக்கும் பொழுது என்னுடைய நண்பர் ஐடியா பண்ண, கடன்லாம் வாங்காத, இட்ஸ் நாட் குட். உன்னுடைய ஹவுஸ் டாக்குமெண்ட் இருக்குல்ல, அதை போய் வச்சிரு. வை யூ வாண்ட் டு டேக் ஃப்ரம் அதர்ஸ்? நிறைய வட்டி கொடுக்கணும். யூ டோன்ட் வாண்ட் டு டூ தட். அதை வச்சு அடமானம் வச்சு லெட்ஸ் டூ. அது வந்த 2 மாதம் 3 மாதத்தில் ரிட்டர்ன் வந்துடும். அதை அப்படியே கொடுத்து ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். நம்பி செஞ்சேன். போட்ட காசு எல்லாம் வீணாக போச்சு. வட்டி கட்டவும் முடியல. நான் எந்த இடத்துல அந்த டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போய் வச்சு காசு வாங்கணும், அவன் த்ரெட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் மரியாதையாக கேட்டாங்க, இப்போ வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வீட்டுக்கு வந்து என்னுடைய மனைவியை த்ரெட்டன் பண்ணுறாங்க, என்னுடைய குழந்தையை த்ரெட்டன். என்னுடைய மனைவி சொன்னான், நீங்கள் இங்கே இருக்காதீங்க, உங்களை ஏதாவது பண்ணிடுவாங்க, உங்களுடைய உயிர் தான் எங்களுக்கு முக்கியம், எங்கள் குடும்பத்துக்கு தகப்பன் ரொம்ப முக்கியம், நீங்கள் இங்கே இருக்காதீங்க, எங்கேயாவது தூரமாக போய் வேலை செய்யுங்க, அதை எப்படியாவது கட்டுற வரைக்கும் இவங்க கண்ணில் படாதீங்கன்னு எனக்கு அனுப்பிட்டாங்க. நான் இங்கே ஒரு கடையில் வேலை செய்கிறேன், ஒரு துணி கடையில் வேலை செஞ்சிட்ருக்கேன். 13 ஹவர் ஜாப் பிரதர், நின்றுட்டே இருக்கணும். 13 ஹவர்ஸ் உட்காந்து திட்டுவாங்க. பெரிய துணி கடை, உட்காந்து திட்டுவாங்க பிரதர். சாப்பிட்றதுக்கு 10 மினிட்ஸ் தான் தராங்க. திரும்ப வந்து அங்கே நிற்கணும் செக்ஷனில் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன இன்னொரு விஷயம், என்னுடைய மனைவியை பார்த்து 8 மாதம் ஆச்சு, என்னுடைய குழந்தைகளை பார்த்து 8 மாதம் ஆச்சு, போகவே முடியல, என்ன செய்யுதுன்னே தெரியல அப்படின்னு கால் பண்ணார். ப்ரேயர் பண்ணுறீங்களா அப்படின்னு. அவர் கால் பண்ணும்போது அவர் வாயிலிருந்து வந்த துக்கம், அந்த தொண்டை வார்த்தையை அடைச்சிச்சு. அவரால் சொல்ல முடியல. புது மனுஷன்கிட்ட அழுந்துருவோமோ அப்படின்னு அந்த துக்கம் தொண்டையை அடைச்சிது. ஏதாவது ஒரு வகையில் நமக்கு ஒரு தீர்வு கிடைக்காது. அப்படித்தான் நிறைய பேர் இந்த உபவாச நாளில் பழைய காலத்தில் பழைய வருஷத்தில் நடந்தது, இழந்து போனது, கூடவே இருந்தாங்க, இப்போ காணமே, கூட தான் இருந்தாங்க, ரொம்ப அன்பு செலுத்துறேன், இன்னைக்கு என்னை மதிக்க கூட மாட்டேன்றாங்க. அவங்க மேலே எவ்வளோ அன்பு வச்சிருந்தேன், என்னை மதிக்க கூட மாட்டேன்றாங்க. அவர்களுக்கு எவ்வளவோ உதவி செஞ்சேன், என்னை ஏமாத்திட்டாங்களே. இந்த வீடு எனக்கு கிடைக்கும்னு நினைச்சேன், இப்படி ஆயிடுச்சு. வாடகை கூட கட்ட முடியாத நிலைமையில இருக்கேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு நியூ இயருக்கு துணி கூட வாங்கி தர முடியல. எனக்கு மேரேஜ் ஆகும்னு நினைச்சேன், எல்லாம் வீணா போச்சு. நான் யாரை மேரேஜ் பண்றது? ஒருவேளை நல்லவரா இருப்பாரா? எனக்குள்ள இருக்கிற பாவம் எப்படி போகும்? நான் ஆண்டவருக்கு உண்மையா தான் இருக்கலாம். எத்தனையோ வசனங்களை படிக்கிறோம். ஒரு நாள் என்னை போல மிஞ்சினவர்கள், தேறினவர்கள், வேதத்தில் தேறின ஞானிகள், ஊழியர்கள், மூத்தவர்கள் அநேக பேர் இருக்காங்களே. அவங்க ஒரு நாள் வசனத்தை சொல்றாங்களே. ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ண அத்தனை வசனம், ஓப்பன் பண்ணாலே அத்தனை அதிகாரம், அத்தனை வசனங்கள், எல்லாத்தையும் படிக்கிறோம். அதில் ஒரு வசனம் கூடவா நமக்கு ஆசீர்வாதமாக மாறல? நாட் அ சிங்கிள் வேர்ட். அது மாறும். அது எப்படின்னு நம்ம தியானிக்க போகிறோம். கண்ணை மூடுறீங்களா? ஐ வாண்ட் டு ப்ரே ஃபார் யூ. என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, இந்த உபவாச நாளிலே என்னோடு இணைந்திருக்கிற ஹம்பிள் பிகினிங் ப்ரேயர் டீமுக்காகவும், ஹம்பிள் பிகினிங் வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பவங்க மெம்பருக்காகவும், ஹம்பிள் பிகினிங் ஆண்டவரை மினிஸ்ட்ரி பப்ளிக் பேஜில் இருப்பவர்களுக்காகவும், மற்றும் ஆண்டவரை வெளியிலிருந்து இணைந்திருக்கிற நண்பர்களுக்காகவும், அக்காவுக்காகவும், தங்கச்சிக்காகவும்,
அம்மாவுக்காகவும் அப்பாவுக்காகவும் ஜெபிக்கிறேன். அநேக ஊழியர் ஒருவேளை இணைந்திருக்கலாம். அந்த ஊழியர் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன். மாற்றம் ஆண்டவரே உமக்குள்ளிருந்து வருவது. உண்மை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். உண்மை விசுவாசித்தால், கிறிஸ்து இயேசுவை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். ஆண்டவரே, நாங்கள் காணாத தேவனை விசுவாசிக்கிறவர்கள், நாங்கள் காணாத தேவனை விசுவாசிப்பவர்கள். ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசம் வெறுமையானதல்ல, உயர்ந்தது. இந்த உலகத்தில் இருப்பவர்களை காட்டிலும் எனக்குள் இருப்பவர் பெரியவர். அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்கள் நாங்கள். விழுந்து போனாலும் எழும்பிட ஆண்டவரே உதவி செய்யுங்க. தைரியத்தின் ஆவியினால் நிலைத்திருங்க. இந்த ஜெபம் முழுவதும் உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். ஆண்டவரே, ஒருவரும் என்னுடைய வாயிலிருந்து வெளிப்படும் வார்த்தைகளை கேட்காதபடிக்கு ஆண்டவரே, என்னுடைய மாம்சமோ, என்னுடைய முகமோ, என்னுடைய சரீரமோ வீணாய் மண்ணுக்கு போகுது. என்னுடைய வாயின் வார்த்தைகளை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அது வீணாய் போகும். எனக்குள்ளிருந்து வெளிப்படும் ஆவியானவரை உணர்த்துங்க. எனக்குள்ளிருந்து நீங்க பேசுங்க அப்பா. என்னுடைய வாயின் வார்த்தைகளோ, என்னுடைய நினைவுகளோ, எனக்குள்ள இருக்கிற ஆண்டவரே என்னுடைய டாக்டரின்ஸோ வெளி போயிடக்கூடாதப்பா. அதற்காக அவர்கள் பார்க்காது, அதற்காக அவங்க பார்க்குறது, அதற்காக இந்த வீடியோ கிடையாது அப்பா. உண்மையும் உத்தமமாய் ஊழியம் செய்ய வந்திருக்கு. வேதத்தை வேதமாய் சொல்ல வந்திருக்கு. தைரியத்தின் ஆவினால் நிறைத்திருக்க, தைரியத்தின் ஆவினால் நிறைத்திருக்க. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரின் தலை மீது பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதே இறங்குவீராக. பரிசுத்த ஆவியானவருடைய அக்னி இறங்கட்டும். மகிமையான காரியத்தை செய்திருங்கப்பா. மகிமையான காரியத்தை செய்திருங்க. உடைஞ்சு போன உள்ளத்தை தேற்றுங்க. உடைஞ்சு போன உள்ளத்தை தேற்றுங்க. நாளைக்கு என்னன்னே தெரியாம குழம்பி போயிருக்காங்க. நாளைக்கு நாங்க என்ன செய்வோம் குழம்பி போன ஆண்டவரே, அந்த சிந்தையை தெளிந்த நீரோடையாய் மாற்றுங்க. என்னுடைய பெண், என்னுடைய மகன் என்னுடைய வார்த்தையை கேட்பதிலேயே என்று கதறிக்கொண்டிருக்கிற, அழுது கொண்டிருக்க தாய் தந்தையையும் தேற்றிடுங்க. என்னுடைய இளமையிலே நான் எதை வேணாலும் செய்ய முடியும் என்று நினைச்சிட்டு இருக்க என்னுடைய பிரதர் அண்ட் சிஸ்டருக்கு இறங்குங்கப்பா. சூரியனுக்கு கீழே எல்லாம் மாயை என்பதை உணர்த்துங்க. உன்னுடைய இளமை மாயை, உன்னுடைய அழகு மாயை. அதை அவர்களுக்கு புரிய வைங்கப்பா. புரிய வைப்பதற்காக நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். இந்த ஜெபம் முழுவதும் உடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். Praise Lord. Before I would like to say a few words. இந்த பைபிள் வசனத்தை சொல்வதற்கு முன்பதாக I would like to sing a song for you. Humble Beginning album release பண்ணி last year February, and the next song would like to release soon, but அதுக்குள்ள pandemic shut down, stopped everything. எல்லாம் அவருடைய சித்தமாக இருப்பது ஒரு வேலை. So the first song is released on last February, and the remaining songs in process, but unable to reach. தேவன் சித்தம் வைத்தால், அவருக்கு பிடிச்சிருந்தா, உண்மையிலே அவர் இந்த காரியத்தை நடப்பிக்கணும் இருந்தால் மீதி இருக்கிற சாங்கை அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து we'll try to release. I would like to sing that song, few words, few lines. உயிர் தந்தவர், உயிருள்ளவர், உம் பிள்ளையாய் அழைத்து கொண்டவர். உயிர் தந்தவர், உயிருள்ளவர்,
ராபி உயிர் தந்தவர், ராபி 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 உயிருள்ளவர், உயிர் தந்தவர், உயிருள்ளவர், உன் பிள்ளையாய் அழைத்து கொண்டவர், அற்பமான ஆரம்பத்தின் துவக்கம் நீர், முடிவும் நீர், என் அற்பமான ஆரம்பத்தின் துவக்கம் நீர், முடிவும் நீர், ராபி 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 உயிர் தந்தவர், ராபி 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 உயிருள்ளவர், ராபி 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 உயிர் தந்தவர்.